நான் கையில் என்ன பாலோ பண்ணுறேன் பார்க்குறீங்களா? நான் இப்போ வந்து செல்ஃபோன் டேப்பை வந்து அந்த லைன் வந்து நான் கவர் பண்ணுறேன். ஸோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஈனைடாவும் நான் போட போகிறேன். அதாவது நம்மளோட மருதாணி, அரைச்ச மருதாணியை நான் போட போகிறேன். ஸோ இந்தமாரி நீங்கள் சொல்லு பண்ணிவிட்டு தென் கொஞ்சம் நேரம் காஞ்சிரும் பாருங்களேன். 1/2 மணி நேரத்தில் காஞ்சிரும். காஞ்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து திருப்பியும் பாலோ பண்ணுவோம். அது மின்னுக்கு ஏன் அப்படி கீழே நான் பாலோ பண்ணேன்னா, கரெக்டாக அந்த லைன் வரைக்கும் இருக்கிறதுக்கு தான் நான் வந்து பாலோ பண்ணேன். ஸோ மெஸ்ஸி ஆகாமல் இருக்கிறதுக்கு, இல்லை அந்த லைன் தாண்டி போகாமல் இருக்கிறது தான் நான் வந்து ஒரு செக்யூவாக நாங்கள் போட்டுட்டேன். ஸோ நீங்கள் அந்தமாரி உங்களுக்கு வேணாம் அப்படின்னா நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாகவே நீங்கள் சொல்லு பண்ணிடலாம். ஸோ இந்தமாரி கொஞ்சம் காஞ்சிட்டோன்னே ஓகே. ஸோ காஞ்சிட்டோன்னே நீங்கள் இந்த மாதிரி ஃபுல்லாக பாலோ பண்ணணும். ஏன் நம்ம பாலோ பண்ண சொல்கிறோன்னா, நம்ம வந்து இலையிலேருந்து அரைச்சி நம்ம செய்யலை, நம்ம வந்து பவுடர் ஆக்கி செய்கிறோம். அதனால தான் வந்து பவுடர் ஃபார்மில் செய்கிறதுனால அது வந்து சீக்கிரம் காஞ்சிடும். ஆனால் காஞ்சிடுச்சு நீங்கள் பாலோ பண்ணால் மூட்டிட்டிங்கன்னா செவக்காதுங்க. பாலோ பண்ணி 5லேருந்து 8 மணி நேரம் வச்சாலும் உங்களுக்கு செவக்கும். இந்த வீடியோ வந்து நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா நாங்கள் போட்டு பாலோ பண்ணுறது அப்புறம் அதோட ரிசல்ட்டும் உங்களுக்கு தெரியும். ஆனால் நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 4 ஹவர்ஸ் கிட்ட 3 ஹவர்ஸ் கிட்ட வச்சேன். அப்புறம் 2வது வெட்டி இன்னொரு ரைட் ஹேண்டில் போடுறது வந்து நான் வந்து 1.5 ஹவர் கிட்ட தான் வச்சேன். ஸோ அது டிஃப்ரென்ஸ் கலர்ஸில் வந்து தெரியும். ஆனால் ஃபுல்லாக இந்தமாதிரி பாலோ பண்ணணுங்க. சும்மா லைட்டாக மட்டும் பாலோ பண்ணக்கூடாது. நல்லா காஞ்சிட்டோன்னே ஒரு 20 நிமிஷத்தில் காஞ்சிட்டோன்னே நீங்கள் பாலோ பண்ண வேண்டியதுதான். பால் அவுட் பண்ணிவிட்டு 5லேருந்து 8 மணி நேரம் வைங்க. ஒரு பக்கஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 20 ஃபிங்கர் நீங்கள் சொல்லு பண்ணலாம். ஸோ இப்போ ப்ரொமோஷன் போது 2 வாங்கினா 1 ஃப்ரீ. ஸோ 3 உங்களுக்கு நீங்கள் வாங்கினீங்கன்னா நீங்கள் தாராளமாக போடலாம். கையில் மட்டும் போட முடியல, காலையில் நீங்கள் போடலாம். ஆனால் நீங்கள் காலில் போடுறப்ப நீங்கள் வந்து கையில் தான் யூஸ் பண்ணி நீங்கள் போட்டாகணும். இந்தமாதிரி ஃபுல்லாக பால் அவுட் பண்ணிட்டு நம்ம ஒரு ஃபியூ ஹவர்ஸ் வெயிட் பண்ணுவோம். வாங்குறப்பே நம்ம வந்து இதில் வந்து நம்ம ஸ்டிக்கர் ஒட்டியிருப்போம், நோட்ஸும் வச்சு நம்ம கொடுப்போம். எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன் அதுலேயும் இருக்கும். இதுதான் ஆஃப்டர் நான் வாஷ் பண்ணது. ஓகே, இது வந்து நான் ஒரு 3 ஹவர்கிட்ட வச்சுனது இப்படி தான் லைட்டான ஆரஞ்சில் இருக்கும். அதுக்கப்புறம் நல்லா டார்க் ஆகும். இது வந்து நான் ரைட் ஹேண்டில் போட்டிருந்தேன். ஸோ அதுவும் நான் சொல்லோ பண்ணி பாலோ பண்ணி வச்சிட்டேன். அதோட கலர் பார்த்திங்கன்னா லைட்டாக இருக்கும். ஏன்னா அது வந்து 1.5 ஹவர் தான் வச்சேன் பாருங்களேன். ஸோ 1.5 ஹவர் வச்சா இந்த மாதிரி தான் லைட்டாக இருக்கும். ஸோ உங்களுக்கு மருதாணி வைக்க பிடிக்குமா? யாருக்கு மருதாணி வைக்க ரொம்ப பிடிக்கும்? அண்ட் ரொம்ப வந்து நகை வந்து கொஞ்சம் வளர்ந்தாலும் உடஞ்சிரும், அண்ட் தோல் ரொம்ப புண்ணு மாதிரி வரும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து தாராளமாக மருதாணி வைக்கலாம். ஏன்னா அதை வைக்க வந்து உங்களுக்கு அந்த புண்ணு நகை நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அண்ட் தோலுக்கும் ரொம்ப நல்லது, லக்ஷ்மி கலாச்சமாக இருக்கும். ஸோ யாருக்கு மருதாணி வைக்க பிடிக்குமோ தாராளமாக கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் இருக்கும், நீங்கள் தட்டி வாங்கிக்கலாம். தேங்க்யூ.